ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைப் அடிக்கிறதுக்கும் பாக்ஸ் அடிக்கிறதுக்கும் டிவி ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கும் ட்ரில் மிஷினும் தேவையில்லை, சுத்தியெல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்டீல் நெயில் கன்னுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கன்று வந்துடுங்க. இந்த கன்று வந்து முக்கியமாக இந்த சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க, ப்ளம்பிங் பை வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் முக்கியமாக தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 30-40 அடி ஹைட்டில் இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயரு, பவர் சப்ளை எங்கே இருக்குதுன்னு தேட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கன்னை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த மாதிரி நெயில் ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்க்ரூ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மருந்து மாதிரி ஒரு மிக்சராக கலந்து வச்சுருக்காங்க. உள்ள வெடி மருந்து மாதிரி இருக்குது பார்க்க. இந்த மருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மேனுவலாக நம்ம இதை ஸ்க்ரூவை வந்து அந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு செவுத்தில் பஞ்ச் பண்ணோன்னா டைரெக்டாக போய் பஞ்சிங் ஆகி நம்மளுக்கு நின்றுக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. இது செவரில் மட்டும்தான் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. இது செவர்லேயும் அடிச்சுக்கலாம், ஏதாவது ஒரு வுட்டு இந்த மாதிரி இடத்துலையும் அடிச்சுக்கலாம், ப்ளஸ் இரும்புலையும் அடிச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய ஆங்கிளாக இருந்தாலும் தொலைச்சிட்டு இந்த ஸ்க்ரூ போய் உள்ளே சேர்ந்துடும். இது நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. பெஸ்ட்டுங்கிறத விட ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஒரு கம்மி பட்ஜெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியான ப்ராடக்ட் தானே இது. முக்கியமாக இண்டோர் பிளேஸ்லலாம் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா காதில் எக்ஸைட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு புல்லட்டு ஷூட் பண்ணுறோன்னா ஒரு புல்லட்டோட சவுண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். அவுட்டோர் பிளேஸில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு இரும்புலையோ வுட்லேயோ இந்த மாதிரி போடுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. மேலே பார்த்துட்டு போகிறது, கண்ணை அதுக்கு நேராக வச்சு பார்த்து போடும்போது ஏதாவது ஒன்று தெரிச்சு கண்ணில் போட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கண்ணாடி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு டெமோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு கல்லில் ஏற்றி பார்க்க போகிறோம், எப்படி இறங்குது, எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்குதுன்னு. வாங்க பார்த்துடலாம். கல்லில் ஏற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, புகைப்படம் எடுத்துருங்க. அந்த வெடி போய் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு பஞ்சு கொடுத்து டோட்டலாக உங்களுக்கு போயிடுது. இது வந்து நமக்கு எடுக்க வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஒரு கிளாம்ப் அடிக்கணும், ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸ் அடிக்கணும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கவரே இல்லாமல் இந்த வேலையை முடிக்கலாம். ஓகே, இந்த நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஆர்டர் போட்டிருந்தோம். ஒரு 100 பீஸு. அதில் வந்து ஒரு 20 பீஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம 100 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். இது ஒரு 300 வருது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா மீஷோலையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நல்ல ப்ராடக்டாக இருக்குது, வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினும் அந்த நெயில் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா போட்டதும் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 800 தான் வந்துச்சு டோட்டலாகவே. செக் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.